கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 26:19 நான் வாசிக்கிறோம். அரிஹரிப்பார் ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருக்கவில்லை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உறுதியான விசுவாசம். தேவனிடமிருந்து தரிசனம் பெற்றவர்கள், அவரது அன்பை புரிந்து கொண்டவர்கள் தங்களுடைய ஜீவனையும் தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். பவுல் சொல்வதை கேளுங்கள், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குன்றுடர்களும் தங்க இடாமலுமாய் இருக்கிறோம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழிக்கை போலமாய் இருக்கிறோம். இதையெல்லாம் இந்த பெரிய மனிதனின் அனுபவமானாலும் தரிசனத்தின் பாதையை விட்டு மற்றும் இவர் வழி விலகவே இல்லை. தேவனுக்காக உயிரையும் தியாகம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், அவரிடமிருந்து தரிசனம் பெறுகிறவர்களும் அவருடைய அன்பை ருசித்துவமாய் இருப்பார்கள். நாம் எப்படி என்று யோசிக்க வேண்டும். ருமேனியா நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து வந்த நாட்களில் இரகசியமாக சபை நடந்து வந்தது. அவ்விதமாக சபை நடந்து வந்த ஒரு இடத்திற்குள் 2 போர் வீரர்கள் துப்பாக்கியுடன் நுழைந்தார்கள். அவர்கள் முன்னால் சென்று, நீங்கள் வணங்குகிற தேவனை விட்டு விடுங்கள், உங்களது இறை வழிபாட்டிற்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகவே நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம். எனவே யாவரும் வாசலை திறந்து கொண்டு ஓடிவிடுங்கள் என்று அறிவித்தான். அநேகர் உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். மற்றவர்களோ, நாங்கள் எங்கள் தேவனை உயிரிலும் மேலாக நேசிக்கிறோம், அவருக்காக நாங்கள் மறிக்க வேண்டியதானாலும் அதையும் நாங்கள் பாக்கியமாக கருதுகிறோம் என்று சொல்லி மறிக்க ஆயத்தமானார்கள். உடனே வீரர்கள் துப்பாக்கிகளை கீழே போட்டனர். அந்த விசுவாசிகளை கட்டி தழுவினர். அவர்கள் இருவரும், நாங்களும் இரகசிய விசுவாசிகள்தாம், தேவனை உண்மையாக உயிரினும் மேலாக நேசிப்போடு மட்டுமே அவரை தொழுது கொள்ள விரும்பினோம். அதற்காக இந்த நாடகம் என்றார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கல்வாரி நாயருக்காக தியாகம் சகிக்க அழைக்கப்பட்டால் உங்கள் பதில் என்னவாயிருக்கும் என்றே தீர்மானித்து இந்த காலவேளை நல்லதொரு தீர்மானம் செய்வோமா? உறுதியான விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். அந்த உண்மையான ஒரு தெய்வத்தை நாம் பற்றிக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.